அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பலாப்பழம். இந்த பலாப்பழம்ங்கிறது முக்கனியில் ஒன்று, மா பலா வாழை, அதாவது முக்கனியில் இரண்டாவது கனி. இதை நாம் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சக்கை அப்படின்னு சொல்லுவோம். சக்கையில் பல வகை இருக்குது. ஆனால் அதில் ஐனி சக்கை அந்த மாதிரி பல வகை இருக்குது. அதில் இந்த பலாப்பழம் இருக்குல்ல, இதை நாம் எந்தெந்த வகையை சாப்பிடுவோம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது சக்கையை நல்லா வளைஞ்ச சக்கையை பழுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துண்டு துண்டாக கீறி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சா சக்கை சிப்ஸ், சக்கை வத்தல் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அப்புறம் லேசாக பழுத்தோடனே அதை குக்கரில் வச்சு, அதாவது இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு அதை சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா சுவையாக இருக்கும். அப்புறம் பழுத்த பழமாக இந்த மாதிரி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சக்கையோட வித்து இருக்குல்ல, இதோட விதை, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சக்கை கொட்டை. இந்த சக்கை கொட்டையை அவிச்சு நாம் உப்பு போட்டு அவிச்சு அதையும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அந்த அவிச்ச சக்கை கொட்டையும் சின்ன லேசாக இடித்து, கிழங்கு இடிக்கிற மாதிரி இடித்து தாளித்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இதில் நீங்கள் என்ன வகையான இது சாப்பிட்டு, சக்கையில் நிறைய வகைகள் இருக்குது. செம்பருத்தி சக்கை, அப்புறம் வறுக்க சக்கை, கூழஞ்சக்கை, அது மாதிரி நிறைய வகை இருக்குது. கூழஞ்சக்கைங்கிறது பழுத்துச்சுன்னா தொழி மாதிரி ஆயிரும். மேக்ஸிமம் அதிகப்படியாக மரங்களில் விட்டுருவாங்க. கூழஞ்சக்கை யாரும் விரும்பி பறிக்க மாட்டாங்க. சக்கை வத்தல் போடுறவங்க அந்த கம்பெனிக்காரங்க அந்த கூழஞ்சக்கையை வாங்கிட்டு போவாங்க. செம்பருத்திங்கிறது அதிக நிறம் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். வறுக்க சக்கைங்கிறது அதுவும் நல்ல சுவையாக நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது. நன்றி.